வணக்கம் மக்களே! இது உங்களுடைய ஃபேவரைட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐம் யுவர் ஹோஸ்ட் மாறன் சரிங்களா? ஸோ என்னடா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட். ஸோ அதனால தான் நானே வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிவ்அவேயும் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் சரிங்களா? ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்ட்ட ஃபார்ம் பண்றது, என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். இது ஒரு நோடு ப்ராஜெக்ட் தான். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா குஸ்கோ. ஸோ இந்த குஸ்கோ ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா $500K ரேஸ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A16Z. உங்க எல்லாருக்கும் இவங்கள தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய வெஞ்சர்ஸ். பாராடிகம்க்கு அப்புறம் இவனுங்க தான் பெரிய ஆட்கள். சரிங்களா? ஸோ இந்த 2 பாராடிகமும், ஏ16யும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான். பெரிய வெஞ்சர்ஸு. ஸோ அவங்கட்டருந்து இவங்க ரேஸ் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறத பத்தி வரும் ஏஐ சம்மந்தமான ப்ராஜெக்ட்டு. ஸோ எப்படி இந்த ப்ராஜெக்ட்ட பக்காவா ஃபார்ம் பண்ணி ஒரு டீசென்ட்டான ரிவார்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அண்டர் ஃபார்ம்டு ப்ராஜெக்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்திலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6000மோ இல்லன்னா 7000மோ ஒர்க்கர்ஸ் தான் ஆன்லைன்ல இருக்கு. அதுதான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ட ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும். ஸோ அது என்ன ஏது, எப்படி இந்த ப்ராஜெக்ட்ட ஃபார்ம் பண்றது, ஸ்டார்ட் பண்றது எல்லாத்தையும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய மார்ன் ஸ்கிரிப்ட் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெறைய இம்பார்ட்டன்ட் ஏர் ட்ராப்ஸ், கிவ் அவேஸ், ஏர் ட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் போட்டுட்டு இருப்போம். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க நம்மள ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா, மறக்காம ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்லயும் நான் ஒரு கிவ் அவே குடுத்துட்டு இருக்கேன். நீங்க மறக்காம அந்த கிவ் அவேலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்விட்டர்ல நம்மள ஃபாலோ பண்ணாதவங்களும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ கன்டின்யூ வித் கூகுள் இல்லன்னா கிட்ஹப் நீங்க எதா வச்சு சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் வச்சு சைன் அப் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி உள்ள வந்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் ஒர்க்கர் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டெஸ்க்டாப் இதுதான் தேவைப்படும். இந்த ஒர்க்கர் ஐடியும், ரிஜிஸ்ட்ரேஷன் கோடையும் ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க காப்பி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஸ்கிப் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வெளிய வந்துரும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, நெட்வொர்க் இந்த டேப்ல போய்க்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப ஆன்லைன்ல கிட்டத்தட்ட 5.9K ஒர்க்கர்ஸ் ஆன்லைன்ல இருக்கு. அதாவது 5.9K ஒரு 5900 நோடு வந்து இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்டின்னா, 3.9Kல இருக்குது. ஆர்பிஎம் வந்து எப்போ கூடுதோ, நீங்க அப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஆர்பிஎம் 4K மேல இருக்கும் பட்சத்துல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய KZO பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்க ஆர்பிஎம் 4K மேல இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அது வந்து எப்போ அப்படி 4K மேல ஆகும் அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி பார்த்து, நீங்க வந்து உங்களுடைய நோட அட்ஜஸ்ட் பண்ற மாரி இருக்கும். இப்போ 3.9Kல இருக்கா? ஸோ இது கொஞ்சம் சூட்டபிள் தான். நான் இப்பவே உங்களுக்கு வந்து எப்படி இந்த நோட செட் பண்றது, என்ன ஏது அப்படிங்கிறத பக்காவா காட்டியிருந்தேன். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம இப்ப ஜிபியூ ரென்ட் பண்ண போனோம். அது எந்த இடத்துல ரென்ட் பண்றது, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வெப்சைட்ல தான் நம்ம நோடு ஜிபியூ வாங்க போறோம். ஸோ எப்படி இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நம்முடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். சரிங்களா? இப்ப அந்த லிங்க்க உள்ள போட்டு போய்க்கோங்க. இப்போ உங்களுடைய இமெயில் அக்கவுண்ட்ட வச்சு சைன் பண்ணிக்கோங்க. இல்லன்னா நீங்க GitHub வச்சு கூட சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ கேப்ச்சா ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து உங்களுடைய Gmailஓ இல்லன்னா GitHubஓ வச்சு சைன் இன் பண்ணி உள்ள வந்தோனே உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். இந்த இடத்துல டாப் அப் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குதா? அத கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து நம்மளுடைய கிவ் அவேலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நம்மள ஃபாலோ பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆக்டா ஸ்பேஸ் அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கணும். அது மாரி லைக், ரீட்வீட், டேக் எ ஃப்ரெண்ட் ஜஸ்ட் சிம்பிள் தான். நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்த கிவ் அவே ரிசல்ட்ஸ் வந்துரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு குடுப்பேன்னா, யாரெல்லாம் அதிகமா என்னுடைய ட்விட்டரோட இன்டராக்ட் பண்ணுதாங்களோ, அவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பா இந்த கிவ் அவே கிடைக்கிற மாரி நான் கண்டிப்பா பார்த்துக்குவேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து டெபாசிட் அட்ரஸ் கிடைச்சிட்டு, அந்த அட்ரஸ்ல என்ன டோக்கன டெபாசிட் பண்றது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அட்ரஸ்லாம் நம்மளால பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க்ல ஆக்டா டோக்கனு அப்படி இல்ல அப்படின்னா USDT, USDC இந்த மாரி எந்த டோக்கன்னாலும் நம்மளால டெபாசிட் பண்ணிக்க முடியும். நான் வந்து USDT டெபாசிட் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிலே.லிங்க் இந்த ரிலே வெப்சைட்ல வந்து உங்களுடைய BNBய கொஞ்சம் USDTயா ஸ்வாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்வாப் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? என்ட்ட வந்து இப்போ ஒரு 11 USDT இருக்கு. இப்போ நான் என்னுடைய USDTய டெபாசிட் பண்ண போறேன். ஸோ என்னுடைய டெபாசிட் அட்ரஸு ஆக்டா ஸ்பேஸ் வெப்சைட்ல உள்ளது. நான் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு 10 USDT நான் டெபாசிட் பண்ண போறேன். ஜஸ்ட் சென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுட்டு, இன்னொருக்கா இந்த டிரான்சாக்ஷன சைன் பண்ணி விட்டுட்டு
இப்போ நான் கன்ஃபர்ம் பண்ணிட்டேன். ஸோ, இப்போ நீங்க ஆக்டாஸ்பேஸ் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். உங்களுக்கு வந்து நம்ம USDT தான் டெபாசிட் பண்ணோம். அவங்க USDTய ஆக்டா டோக்கனா ஸ்வாப் பண்ணி நம்மளோட அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிருவாங்க. சரிங்களா? $25 வந்து காட்டிருச்சு. இப்போ வந்து அடுத்ததா நீங்க எங்க போணும் அப்படின்னா, மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட்டுக்கு வந்திருக்கணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நம்முடைய டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். இந்த இடத்துல ஆத்தென்டிகேட் அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் சைட்டுக்கு வந்துருங்க. அதாவது ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல கேஇஸ் குஸ்கோ அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் அது வந்துரும். சரிங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நோட சர்ச் பண்ணணும். நம்ம வந்து எந்த டைப்பான ஜிபி நம்ம வாங்க போறோம் அப்படின்னா, 4090 அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ, 4090ல நம்ம ஏதாவது ஒரு ஜிபிய சூஸ் பண்ண போறோம். இந்த ஜிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டீசென்ட்டாவே இருக்குது. ஸோ, நான் அதனால அத சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கான்ஃபிகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாரி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கமெண்ட் போடணும். சரிங்களா? அது என்ன கமெண்ட் அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள இந்த கோட்ஸ ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்க சொன்னேனா, இப்போ இந்த கோட்ஸ லைட்டா எடிட் பண்ணணும். அது எப்படி எடிட் பண்ணி சேர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இதில தான் நம்ம சேர்க்க போறோம். சரிங்களா? இந்த வொர்க்கர் ஐடி அப்படின்னு நான் குடுத்துருக்கேனா, நீங்க ஜஸ்ட் அத எடிட் பண்ணிட்டு, அந்த வொர்க்கர் ஐடி இருக்க இடத்துல நீங்க ஒரு வொர்க்கர் ஐடி காப்பி பண்ணி வச்சிருப்பீங்க. அத பேஸ்ட் பண்ணிருங்க. அப்புறம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கோடுன்னு இருக்கும். அத இந்த வொர்க்கர் கோடு இருக்க இடத்துல அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மொத்தத்தையும் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அத அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு, மேல டிப்ளாய் அப்படின்னு இருக்குதா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ நோட் வந்து டிப்ளாய் ஆகிருச்சு. ஸோ, உங்களுக்கு எவ்வளோ ஆக்டா டோக்கன் வந்து செலவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்க இதில பார்த்துக்கலாம். ஸோ, நீங்க மறுபடியும் உங்களுடைய குஸ்கோ வெப்சைட்டுக்கு வந்துட்டு, நீங்க வந்து உங்களுடைய வொர்க்கர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் ஆஃப்லைன் அப்படின்னு காட்டுதா? நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில இனிஷியலைசிங் அப்படின்னு வரும். ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இனிஷியலைசிங் அப்படின்னு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நோடு ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய குஸ்கோ வொர்க்கர் வந்து ஆன்லைன் வந்துருச்சு. சரி. ஸோ, இப்போ நம்மளால எவ்வளோ டோக்கன்ஸ் மைன் பண்ணா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? என்ன ஏது? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பக்காவா பார்க்க போறோம். ஸோ, நீங்க இப்போ குஸ்கோ சர்வர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தர்ட்டயும் நெறைய டிஃபரெண்ட் ரோல்ஸ் உண்டு. அது எப்படி ப்ரோ இந்த ரோல்ஸ்லாம் வாங்குறது அப்படின்னா, அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 10,000,000 KZO பாயிண்ட்ஸ் இருந்து அப்படின்னா, உங்களுக்கு பிரான்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த ரோல் கிடைக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட 50,000,000 பாயிண்ட் இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு அமௌண்ட் அதுக்கு ஒரு ரோல் இருக்கும். அதே மாரி 100,000,000க்கு அதுக்கு ஒரு ரோல் இருக்கும். சரிங்களா? நீங்க எவ்வளோ பாயிண்ட் வந்து நீங்க வந்து உங்க ஒர்க்கர வச்சு நீங்க மைன் பண்ணி அடிக்கீங்களோ, அத பொறுத்து உங்களுக்கு ஒரு இந்த இந்த டிஸ்கார்ட் ரோல்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஆ செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுடைய டிஸ்கார்டையும் நீங்க வந்து ஜஸ்ட் லிங்க் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லிங்க் பண்ணிட்டு நீங்க குஸ்கோ டிஸ்கார்ட் சர்வர்லயும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க அக்குமுலேட் பண்ற பாயிண்ட்ஸ பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த மாரி ரோல்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய யூசர் நேமும் நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. என்னுடைய ஐடியா வந்து என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10ல இருந்து ஒரு 50,000,000 குஸ்கோ பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து மைன் பண்ணி எடுக்கணும். அதுதான் என்னுடைய ஐடியா. அதுதான் என்னுடைய பிளான். ஐடியான்னு சொல்றத விட என்னுடைய பிளான் அதுதான். அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான ரிவார்ட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த 10,000,000லேருந்து 20 50,000,000 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100லேருந்து $200 வரைக்கும் செலவாகும் அப்படின்னு நான் பிரெடிக்ட் பண்றேன். ஸோ எவ்வளோ அக்யூரேட்டா செலவாகுது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு இல்ல நாளான்னு நான் வந்து உங்களுக்கு பக்காவா சொல்லிருதேன். சரிங்களா? ஸோ ஒருவேளை என்ட்ட அமௌண்ட் இல்ல ப்ரோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா நம்மளுடைய கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க வந்து அடிக்கடி நம்முடைய வீடியோக்கு கமெண்ட் பண்றவங்களா இருந்தா, நான் வந்து உங்களுக்கு ஒரு $10 மதிப்புள்ள டோக்கன்ஸ வந்து சென்ட் பண்றேன். அ நீங்க வந்து அத வச்சு ஒரு நாள் நோட் ரன் பண்ணி உங்களால ஒரு 500Kலேருந்து ஒரு 700K கிரெடிட்ஸ் வந்து உங்களால ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ என்னுடைய சைட்ல இருந்தும் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.
இல்லாதவங்களுக்கு. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ரன் பண்றது தப்பில்ல. ஸோ ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் நீங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட் போட்டு எந்த ஒரு விஷயம் பண்றதுக்கா இருந்தாலும், நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீ ஏர் டிராப்ஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். ஏதாவது இந்த மாரி பொட்டன்ஷியல் பிளேஸ் கிடைச்சுன்னா, நம்ம அத மட்டும் வந்து வச்சு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து நோட் ரன் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? அதே மாரி இப்ப நமக்கு நில்லியன் ஏர் டிராப் கூட கிடைச்சது. பார்த்தீங்கன்னா, நில்லியன் ஏர் டிராப்ல அ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் $7 ஸ்பெண்ட் பண்ணி நோட் ரன் பண்ணவங்களுக்கு $150 குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அதில கொஞ்சம் எத்தீரியம் ஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. சொல்ல பேச்சு கேட்டு. அப்படி ஸ்டேக் பண்ணவங்களுக்கு 1000 டோக்கன்ஸ் கிட்ட குடுத்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம ஓரளவு தொட்டு விட்டோம் அப்படின்னா, நமக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான ரிவார்ட் கிடைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரிங்களா? அடுத்ததா இன்னும் ஒரு நல்ல ஆட் அப்டேட்ல உங்கள வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒருவேளை வேற ஏதாவது இதோட நல்ல எஃபிஷியன்ட் ட்ரிக் கிடைச்சாலும், அத வந்து நாள மத்த நாள் நான் ஒரு நல்ல வீடியோல அதையும் சொல்லிருவேன். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கௌதம். பார்க்கலாம்.